இந்த தூணே ஒரு விடுகதை மாதிரி தாங்க. ஒரு முழு கல்வெட்டோட இடது பாகம் மட்டும்தான் இது. இந்த பக்கம் வர வேண்டிய வலது பாகம் எங்க, அதுல இருக்கிற செய்தி என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த காணொளி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கங்குடிக்கு பக்கத்துல நத்தத்துப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற கம்மாய் மடைத்தூணை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நாம ஏற்கனவே நிறைய காணொளிகள்ல பார்த்திருக்கோம். மடைத்தூண் அப்படிங்கிறது ஒரு கம்மாயில இருக்கிற நீர்மட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கும் கம்மாயோட குமிழித்தும்பு மதக திறந்து மூடுறதுக்கும் பயன்படுற ஒரு அமைப்பு. சரி, மடைத்தூண்னா உயரமா இருக்குமே, ஆனா இது ரொம்ப குள்ளமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது ஒரு காலத்துல கிணத்துல இருந்து நீர் இறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட துலாக்கள். பின்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்துல மடைத்தூணா மறுபயன்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்களோட அமைப்பு கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதாவது இன்னைக்கிலிருந்து 800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த கல்வெட்டு ஏற்கனவே ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஆனா ஆவணப்படுத்தப்பட்ட விதத்துல ஒரு தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சிதைஞ்சிருக்கிற இந்த கல்வெட்டு 800 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மடை அமைக்கப்பட்ட செய்தியை பதிவு செஞ்சிருக்குன்னு ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்த கல்வெட்டு ஒரு கிணறு, தொட்டி மற்றும் துலாக்கல் அமைச்ச செய்தியை பதிவு பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். திரையில நீங்க பாக்குற வடிவத்துல இருந்த ஒரு துலாக்கல்ல நடுவுல வெட்டி ரெண்டா உடைச்சு இடது பாகத்தை வலது பக்கம் அடைத்தூணாவும் வலது பாகத்தை இடது பக்கம் அடைத்தூணாவும் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு தூண்களுக்கும் நடுவுல பலகை கற்கள் வச்சிருப்பாங்க. அந்த பலகை கற்கள் வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட காடியை தான் திரையில நீங்க பாக்குறீங்க. தூண்ல இருக்கிற கல்வெட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. இடது பாகத்தையும் வலது பாகத்தையும் போட்டோஷாப்ல இணைச்சு பார்த்தப்ப கிடைச்ச கல்வெட்டு வாசகம் தான் இது. 5, 6 மற்றும் 7ஆம் வரிகள்ல கிணறு, தொட்டி மற்றும் துணைக்கல் அப்படிங்கிற வார்த்தைகளை பார்க்க முடியுது பாருங்க. இந்த வாசகத்துல இருந்து எனக்கு புரிஞ்ச செய்தி என்ன அப்படின்னா, தன்னோட இனத்தாருக்காக 1150 சிறுகன் காசு செலவழிச்சு கிணறு, தொட்டி மற்றும் துலாக்கல் அமைச்சு கொடுத்திருக்காரு வல்லத்தட்ட வாச்சடையன் அப்படிங்கிறவரு 800 வருஷத்துக்கு முன்னாடி. சிதைஞ்சிருந்த கல்வெட்டுல இருந்து எனக்கு புரிஞ்ச செய்தியை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.